Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. சென்னையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரிபரந்தாமன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையில் பார்க்கலாம். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது. அவர்தான் பெயரை பரிந்துரைக்க வேண்டும். இரண்டாவது மூன்றாவது நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து பரிந்துரைக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய புதிய நடைமுறையில் இந்த மாநிலத்திலிருந்து யார் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றுகிறாரோ அவரையும் அவருடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆங்கிலத்தில் கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்கிறார்கள், ஆலோசனை வழங்கக்கூடிய நீதிபதி. அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய பெயர்களை அதற்கு சிபாரிசோ அல்லது பரிந்துரையோ அல்லது குறிப்பு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இங்கிருந்து சென்ற நீதிபதி சுந்தரேஷ் அவர்களுக்கும் நீதிபதி மகாதேவன் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. இப்பொழுது நடைமுறையில் என்ன நடைபெறுகின்றால், கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய அந்த நீதிபதியே போய் கேட்டு வைக்கிறார், யாரை அனுப்பலாம். இதெல்லாம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் எங்கேயுமே கிடையாது. கொலீஜியம் உருவாக்கப்பட்டது. கொலீஜியத்துடைய பரிந்துரையை அந்த ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்துடைய அந்த 3 நீதிபதிகள் குழுவுக்கு செல்கிறார்கள். இதற்கிடையில் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருடைய குறிப்பையும் கேட்டு பெறுகிறார்கள். ஒன்றியத்துடைய உளவு குறிப்பை யார் அனுப்புகிறார்கள்? இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆய்வாளர். அது மேலே வரைக்கும் செல்கிறது. அவருக்கு தெரிந்த அந்த குறுகிய அந்த ஞானத்தை வைத்து தான் அந்த குறிப்பு வருகிறது. ஒன்றிய அரசு வேண்டுமென்றால் அந்த குறிப்பை பகிர்ந்து கொள்ளலாம், வேண்டுமென்றால் வாய்மொழி மௌனியாக இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன குறிப்பு என்று. ஆனால் சமீபத்தில் இந்த மாதிரி உளவுத்துறை கொடுக்கக்கூடிய குறிப்புகளை நீதிமன்றம் அவருடைய ஆவணங்களிலே பதிவு செய்கிறார்கள். அதனால் நமக்கு தெரியும். சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து 2 பேர் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. ஒன்று மதுரையில் பணியாற்றக்கூடிய விக்டோரியா கௌரி என்ற பெண்மணி. அவர்கள் பாஜக கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தவர்கள். அவரை நீதிபதியாக நியமிக்கக்கூடாது, அவருக்கு நீதிபதி தகுதிக்கான போதுமான அந்த 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 மெச்சூரிட்டி, அந்த அந்த சூட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய திறமை இல்லை என்று வரும் வழக்கறிஞர்கள் சார்பாக புகார் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சொன்னார், நாங்கள் ஏற்கனவே ஒரு பெயரை அனுப்பிவிட்டோம், வேண்டுமென்றால் வழக்கு தொடருங்கள் என்று சொன்னார்கள். அண்ணா மேத்யூ என்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுத்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 2 பேர். ஒன்று சஞ்சீவ் கண்ணா என்று சொல்லக்கூடிய இன்றைய தலைமை நீதிபதி, கவாய் என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமை நீதிபதியும் அந்த அமர்வில் இருந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் தகுதியை மட்டும் பார்க்க மாட்டோம், அவருடைய திறமையை பார்க்க மாட்டோம், தகுதியை தான் பார்க்க வேண்டும், திறமை எல்லாம் அந்த கொலீஜியம் தான் முடிவு வேண்டும். ஆக நீதித்துறையே ஒரு நீதிபதியுடைய திறமை என்ன என்பதை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். தகுதியை பார்க்கும். தகுதி அரசமைப்பு சட்டத்தின்படி 10 ஆண்டுகள் ஒருவர் வழக்கறிஞராக இருந்தால் போதும். அதுவும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்று சொன்னாலும் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதியானவர் கூட உயர்நீதிமன்றத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் சென்று இவர் வெறுப்பு பேச்சை பேசுகிறார்கள், பொதுக்கூட்டத்திலே சிறுபான்மைக்கு எதிராக பேசுகிறார்கள், இவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் என்று கேட்ட கேள்வி இன்றைய வரை அந்த கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதை நாங்கள் பரிசீலனை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். நீதிபதிகள் நியமனம் முறையாக நடைபெறுவதில்லை என்று ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பேசி வருகிறார். அதேபோல ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமனும் இது குறித்து பேசியிருக்கிறார். மக்கள் தொகையில் 10% உள்ள மக்களுக்கே, சமூகத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் பேசியிருக்கிறார். ஒருவருடைய கருத்து Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.